கதிர்க்கு ஹோல் டேவுமே டயப்பர் யூஸ் பண்ணுறீங்களான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெட்டில் தானே தூங்குறான். டேயில் 2 டைம்ஸ் தூங்குவான். ஸோ அப்போ கண்டிப்பாக டயப்பர் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த டைமில் மட்டும் கண்டிப்பாக அவன் டயப்பர் யூஸ் பண்ணுவான். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் டயப்பர் தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக அந்த குட்டி பசங்களுடைய ட்ரௌசர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் கதிர்குட்டியை ஏன் ஏனையில் தூங்க வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்லாம் தூங்க வச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் அவன் ஏனையில் தூங்க வச்சா சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக தூங்கவே மாட்டான். டக்கு டக்குன்னு எழுந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் பெட்டில் தூங்க வச்சு பழகி பார்த்தேன். ரொம்ப நேரம் தூங்குவான். மினிமம் 1 ஹவராவது தூங்குவான். ஸோ அது அப்படியே பழகி இப்போ பெட்லேயே தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் இனிமேல் வந்து ஏனையில் தூங்குற பழக்கத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாக்கர் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து கோவில் ஸ்டைலில் செய்கிற அந்த புளியோதரை தாங்க செஞ்சுருந்தேன். எப்போ புளியோதரை செஞ்சாலும் இந்த ஸ்டைலில் தான் செய்வேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தான் பண்ணுவேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து இந்த மாதிரி போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.